ஹாய் பியூட்டிஸ். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் கார்த்திகை அந்த டேஸ்லலாம் மேக்கப் வீடியோஸ் நிறைய போட்டிருந்தேன். உங்க எல்லார்கிட்டயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நான் உண்மையுமே ஹாப்பி தான். ஏன்னா நான் பயந்துக்கிட்டே தான் பண்ணேன். இது எப்படி வரும்? ஏதாவது கலாய்ச்சிருவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா தேங்க்ஃபுல்லி நீங்க எல்லாரும் அத ஜெனரஸா அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி நான் ஸ்கின் கேர்ல வந்து காம்பினேஷன் ஸ்கின்ன வந்து மறந்துட்டேன். அது வீடியோ லேட்டா பண்ணிக்கலாம்னு நினைக்கல. உண்மையாவே மறந்துட்டேன். 2 பேரும் என்கிட்ட கேட்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நான் ஸ்கின் கேரோட கன்டினியூஸ் வீடியோவா காம்பினேஷன் ஸ்கின் பத்தி பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு டவுட் இருக்கு, ஒரு ஸ்கின் கேர்லயோ மேக்கப்லயோ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க என்கிட்ட பர்சனல் மெசேஜ் பண்ணி கேட்காதீங்க. அந்த கமெண்ட்லயே கேளுங்க. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு அதே டவுட் இருக்கலாம். அவங்க கேட்காம இருந்திருக்கலாம். நீங்க கேட்கறப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னா அவங்களும் அதை பார்த்துப்பாங்க. அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ கட் டு திஸ் வீடியோ வந்து காம்பினேஷன் ஸ்கின் பத்தி. காம்பினேஷன் ஸ்கின்னை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. 2-3 ஸ்கின் டைப்பை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி கம்பைண்டா இருப்பீங்க. அப்பனா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆயில் ஸ்கின்னும் நார்மலும் கலந்துருக்கலாம், இல்ல ஆயிலும் ட்ரையும் கலந்துருக்கலாம். அந்த மாதிரி ஸ்கின். இப்போ எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான். இப்ப எனக்கு வீடியோலே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் நல்ல ஆயிலியா இருக்கும், ஆனா இங்கெல்லாம் நல்லா ட்ரையா இருக்கு. இந்த இடம்லாம் நல்லா ட்ரையா இருக்கும். இப்ப இந்த வின்டர் சீசன்னால இப்படி இருக்கு. இதே இன்னொரு சம்மர் சீசன்லாம் வந்துச்சுன்னா இந்த இடம் ஆயிலியாவும் இந்த இடம் எனக்கு நார்மலாவும் இருக்கும். ட்ரையா இல்லாம நார்மலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 ஸ்கின் டைப்பை மிக்ஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு பேரு காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நோஸோட இந்த ஏரியாஸ்ல மட்டும் உங்களுக்கு அந்த ஆயில் செக்ரேட் ஆகுறத ஃபீல் பண்ண முடியும். இந்த ஏரியாஸ்ல, இந்த சென்டர் ஆஃப் த ஃபேஸ்ல வந்து நல்லாவே ஆயில் செக்ரேட் ஆகுறத ஃபீல் பண்ண முடியும். மித்த ஏரியாலாம் ஒண்ணு ட்ரையாவோ இல்ல ரொம்ப நார்மலாவோ இருக்கும். இதை வச்சு நீங்க காம்பினேஷன் ஸ்கின்ன்றத கண்டுபிடிச்சிக்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்னை வந்து எப்படி கேர் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன வேலையை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செய்யணும். ஏன்னா உங்களுக்கு 2 ஸ்கின் டைப் அப்படிங்கும் போது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை வச்சு நீங்க இந்த ஒர்க்கை முடிச்சிட முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 2க்கும் செப்பரேட் ப்ராடக்ட்ஸை வாங்கி வச்சுக்கணும். சென்டர் ஆஃப் த ஃபேஸுக்கு ஆயில் ஸ்கின்க்குரிய ப்ராடக்ட்டும், அவுட்டர் ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்போ, ட்ரையா இருந்தா ட்ரை, ஆயிலியா இருந்தா ஆயிலி, இல்ல நார்மலா இருக்குன்னா நார்மல். இந்த மாதிரியான வெரைட்டிஸ்ல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இப்ப மாய்ஸ்சரைசரை வந்து சென்டர் ஆயில் ஃபேஸுக்குரிய மாய்ஸ்சரைசர் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஜெனரஸ் அப்ளை பண்ணிட்டு அவுட்டர் ஏரியால லைட்டா மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க நார்மல் ஸ்கின் டைப்பாவும் இங்க ஆயிலியாவும் இருக்கு அப்படின்னா, இங்க ஆயிலுக்குரிய ப்ராடக்டை வந்து இங்க எடுத்துட்டு போகும்போது லைட்டா அப்ளை பண்ணணும். ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்க இல்லாம அப்ளை பண்ணணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, இங்க ட்ரை ஆக்குற மாதிரி இங்கேயும் ட்ரை ஆக்கிடும். அந்த ஆயிலை கம்மி பண்ணிடும், இங்கேயும் ஆயிலை கம்மி பண்ணிடும். இன்னும் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து இதை ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஏன் ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம் நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோல கூட நான் ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் மஸ்காரா போட்டுட்டு வந்து உட்காந்துட்டேன். ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இருக்கு அந்த ஸ்கின் கேருங்கிறது. நீங்க மேக்கப் பண்ணாமலே உங்க ஸ்கின்னை மேக்கப் பண்ண அந்த எஃபெக்டை கொண்டு வரும். இந்த ஷைனிங் எல்லாமே எனக்கு அந்த ஸ்கின் கேர்னால வந்த ரிசல்ட் தானே தவிர நான் இதுக்காக மெனக்கெட்டு எதுவுமே போடல. நான் அதுக்காக எல்லாரையுமே சொல்லிட்டே இருக்கேன், ஸ்கின் கேர் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. இது ஒரு தனியான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்களை கேரி பண்ணிக்கிற விதமே சேஞ்ச் ஆகலாம். பாடி மாதிரி தாங்க ஸ்கின்னும். நீங்க நினைச்ச மாதிரி அது இருக்கு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு தனியான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸ்கின் கேரை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்றதுதான், ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க பண்ணலன்னா கூட ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் வந்து ஒரு ஃபேஸ் வாஷோட சேர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஜென்ரலா உள்ள ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயில் ஸ்கின்க்குரிய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவை வாஷ் பண்ணுங்க. 2வது நைட்டு வந்து வாஷ் பண்ணும்போது ஜென்ரலான ஃபேஸ் வாஷஸ் ஏதாவது நீங்க மாத்திக்கலாம். ஏன்னா ஆயில் ஸ்கின்க்குரிய ஃபேஸ் வாஷும் மாய்ஸ்சரைசரும் ஆயிலை எடுக்க போகுது. அதை சைட் ஆஃப் த ஏரியாஸ்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா அங்க வேற ஸ்கின் டைப். அதனால என்ன ஆயிடும்னா, நீங்க அந்த சைடு யூஸ் பண்றதை வந்து இங்கிட்டு மாத்தும் போது டிஃபரெண்டா வந்து அதோட ரிசல்ட் இருக்கும். ஸோ ட்ரை ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பெட்டரா ஒர்க் ஆகும். இல்லைன்னா காமனா யூஸ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 month to 15 daysல இருந்து 1 monthக்குள்ள நீங்க வந்து உங்களோட அந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்கின் கேரை வந்து நான் அடுத்த இதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நான் சீரம்,
ஃபியூச்சர்ல வந்து இன்னும் நெறைய வீடியோஸ் இத பத்திலாம் போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுல வர டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க அப்டின்னா, நான் அதுக்கும் செப்பரேட் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ரெடி தான். சேம் டைம் யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோல நீங்க என்ன மேக்கப் போட்டிருக்கீங்கன்றத சொல்லுங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டு மஸ்காரா போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து Maybellineஓட மேட் அப் 11 அப்படிங்கிற ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்கு. மஸ்காரா வந்து மார்ஸ்ங்கிற பிராண்டோட மஸ்காரா போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. வெறும் மஸ்காரா மட்டும் தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பாய். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.